நாம் அடுத்ததாக உத்தமர் கோவிலிலிருந்து திருவள்ளரைக்கு செல்லலாம். ஆறினோடோரு நான்குடை நெடுமுடியரக்கன் சிரமெல்லாம் வேறு வேறாகவில்லது வளைத்தவனே எனக்கருள் புரியே. மாறில் சோதிய மரகத பாசடை தாமரை மலர் வார்த்த தேரல் மாந்தி வண்டின் இசை முரல் திருவள்ளரை நின்றானே என்று ராமாவதார மகிமையை மூழ்கி எழிலோடு இயந்த திருவள்ளரை நின்ற பெருமானை போற்றுகின்றார் திருமங்கையாழ்வார். இந்த திருவள்ளரை திருச்சியிலிருந்து 13 மைல் தொலைவில் துறையூர் செல்லும் வழியில் உள்ளது. இந்த திவ்யதேசத்தை பற்றி வரலாறு ஸ்ரீரங்கத்திற்கு முந்தினதாக இந்த திருவள்ளரை பற்றி பல புராணங்கள் பேசுகின்றன. இதே கருத்தை வைஷ்ணவ சம்பந்தமான வடநூல்கள் யாவும் பேசுகின்றன. ஸ்ரீரங்கத்திற்கும் முந்தினதாக இதன் தொன்மையை குறிக்கவே ஆதிவெள்ளரை என்றும் இது அழைக்கப்படுகிறது. திரு என்பது உயர்வை குறிக்கும், வெள்ளரை என்பது வெண்மையான பாறைகளான மலை என்பதை குறிக்கும். வடமொழியில் ஸ்வேதகிரி என்றும் உத்தம க்ஷேத்திரம் என்றும் ஹிதக்ஷேத்திரம் என்றும் பெயர் பெறுகிறது. இங்கு அயோத்திகளுக்கு அதிபதியாக விளங்கிய சிபி சக்கரவர்த்தி ஒரு சமயம் தன் படை பரிவாரங்களுடன் வந்து திருவள்ளரையில் தங்கியிருக்கும்போது அங்கு தோன்றிய ஒரு வெள்ளைப்பன்றியை ஸ்வேதவராகம் துரத்த அது பக்கத்தில் உள்ள ஒரு புற்றில் சென்று மறைந்துவிட்டது. இதனை கண்ட ஆச்சரியமுற்ற சிபி அங்கே தவம் செய்து கொண்டிருந்த மார்க்கண்டேயரை அணுகி வினவ, அவர் சொற்படி பன்றி மறைந்த அப்புற்றுக்கு பாலால் திருமஞ்சனம் செய்து வழிபட உடனே பகவான் சிபி சக்கரவர்த்திக்கும் மார்க்கண்டேயருக்கும் நின்ற திருக்கோலத்தில் காட்சியளித்ததாகவும் அதனாலே ஸ்வேதவராகத் துருவாய் தோன்றினான் வாழிகே என்று திருப்பெயரும் இந்த எம்பெருமானுக்கு உண்டாயிற்று. மூலவர் புண்டரீகாக்ஷன் தாமரைக்கண்ணன் நின்ற திருக்கோலம், கிழக்கே திருமுகமண்டலம், தாயார் செண்பகவல்லி பங்கையச் செல்வி, உற்சவருக்கும் பங்கையச் செல்வி என்ற திருநாமம், விமானம் விமலாக்கிருதி விமானம், காட்சி கண்டவர்கள் சிபி மன்னன், பூமாதேவி, மார்க்கண்டேயர், பிரம்மா, ருத்ரன். தீர்த்தம் கோவில் மதிலுக்குள்ளேயே 7 தீர்த்தங்கள் உள்ளன. திவ்ய தீர்த்தம், வராக தீர்த்தம், குசஹஸ்தி தீர்த்தம், சந்தளர புஷ்கரணி தீர்த்தம், பத்ம தீர்த்தம், புஷ்கல தீர்த்தம், மணிகர்ணிகா தீர்த்தம் என்று இந்த கோயிலுக்குள்ளேயே 7 தீர்த்தங்கள் உள்ளன. சிறப்புகள் பார்த்தா வராக அவதாரத்தை நினைவுபடுத்தும் க்ஷேத்திரம் இது. மார்க்கண்டேயரின் வேண்டுகோளின்படி வடநாட்டில் வாழ்ந்து வந்த 3700 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இங்கு கொண்டு வந்து குடியேற்றி கோவிலையும் கட்டி பெருமாளையும் பிரதிஷ்டை செய்தார் சிபி சக்கரவர்த்தி. பிரதிஷ்டை செய்ததும் ஒரு வைஷ்ணவர் காலமாகிவிடவே மிகவும் மனம் வருந்தினார். சிபி சக்கரவர்த்தியின் வேதனையை தீர்க்க பகவான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் வேடம் கொண்டு மன்னனிடம் வந்து, வேதனைப்படாதே, என்னையும் சேர்த்து 3700 என கணக்கிட்டேன் என்று வைஷ்ணவர்களிடம் மேன்மைக்கு அடையாளமிட்ட திவ்யதேசம் இந்த திவ்யதேசம். இதனால்தான் பாங்குடன் 3700 வாழிகை என்று தாயாருக்கு திருமொழி உண்டாயிற்று. இங்குள்ள பூங்கிணற்றில் பகவானை நோக்கி தவம் செய்த பிராட்டிக்கு பங்கையச் செல்வி பெருமாள் செந்தாமரை கண்ணனாய் காட்சியளித்தார். எனவே கிருஷ்ணாவதாரத்தை மறைமுகமாக உணர்த்தும் ஸ்தலமாகவும் இது விளங்குகிறது. பெரியாழ்வாரும் இங்குள்ள பெருமாளை ஓடி விளையாடும் கண்ணனாக பாவித்து பூச்சூட்டி நீராட்டி காப்பிட்டு மகிழ்கிறார் என்பது பாசுரங்களிலே காணலாம். இங்கு எழுந்தருளியுள்ள ஜிஎஸ் சுவாமிகளும் பங்கையச் செல்வி ஜீயர் என்று அழகு தமிழ் பெயரே பிராட்டி நினைவாக இருக்கிறது. உத்தராயண வாசல், அதாவது தை முதல் மார்கழி மாதம் வரை திறந்திருக்கும் வழியாகவே பெருமாளை வழிபட வேண்டும். 6 மாதத்திற்குள் ஒருமுறை வாசல் திறக்கப்பட்டு அதன் வழியே சென்று எம்பெருமானை வழிபடும் நடைமுறை இங்கும் தவறாமல் பின்பற்றப்படுகிறது. ஸ்ரீதேவி, பூமாதேவி, சூரிய, சந்திரன், ஆதிசேஷன் இவர்கள் மானிட உருவில் நின்று பெருமாளை வழிபடுவதாக ஐதீகம். இந்த அமைப்பில் இங்குள்ள திருக்கோலம் கண்கொள்ளா காட்சியாகும். இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திரமா மலர் கொண்டு வந்து மறைந்தவராய் வந்து நின்றார் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை என்பது பெரியாழ்வாரின் பாசனம். திருமங்கையாழ்வாரும் பெரியாழ்வாரும் மங்களாசாதனம் செய்த மொத்தம் 24 பாசனம். ஸ்ரீ நாதமுனிகளின் சீடரான உய்யக்கொண்டார் என்ற வைணவ மேதாவியம்
முற்றுப்பெறாமைய இருந்த சீபாஷ்யத்தை எழுதி முடித்த விஷ்ணு சித்தர் என்ற எங்களாழ்வான் இவரது மேதாவிலாசத்தைக் கண்டு எம்பெருமானே இவரை எங்களாழ்வான் என்று சொன்னதாக ஐதீகம். மேற்குறிப்பிட்ட இருவரும் அவதரித்த தலம் வைணவத்தை போற்றி வளர்த்த ராமானுஜர் சில காலம் வாசம் செய்த ஸ்தலமாகிறது. ஸ்ரீ சுவாமி தேசிகனும் மணவாள மாமனிகளும் மங்களாசாசனம் செய்த திவ்யதேசம். பல்லவ மன்னன் முதலாம் நரசிம்மவர்மன் இந்த கோவில் கட்டிடப் பணியில் தம் கலையம்சத்தை காட்டி மெருகூட்டினான் என்பதை பல்லவர்களின் வரலாற்றில் கூறி அறிய முடிகிறது. நாம் அடுத்ததாக திவ்யதேசத்தை பார்க்கலாம்.